வணக்கம். இப்போ நம்ம ஒரு 250 கிராம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுங்கிறதுனால ஒரு 4-5 பச்சை மிளகா, நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துக்கங்க. மிளகாப்பொடி, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், மட்டனு, பட்டை 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 இலை, ஒரு அன்னாசி, ஒரு எலுமிச்சம்பழம் ஆஃபு. அதில் நீங்கள் சும்மா அதில் கொஞ்சம் ஒரு பாதி புளிஞ்சால் போதும், ஃபுல்லாக புளிய தேவையில்லை. இதில் 3 கப்பு ரைஸ். இப்போ காமிச்ச கப்பில் 3 கப்பு ரைஸு. இந்த கப்பில் 3 கப்பில் ரைஸு போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ அடுத்தது பட்டை, இலை, கிராம்பு, ஆனியன் போட்டு இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கோம். இது ரைஸ் குக்கரில் தான் இது நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா ரைஸ் குக்கரில் வெறும் ரைஸ் மட்டும் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா வீணாக போயிடும் அப்படின்ட்டு. இல்லை, நம்ம பக்குவமாக எது வேணாலும் பண்ணலாம். நல்லா இது வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாப்பொடியும் மஞ்சப்பொடியும் மட்டும் நம்ம அதில் போடுறோம். ஏன்னா நல்ல கலர் கொடுக்கும் இந்த வெங்காயம் இது பண்ணதுக்கப்புறம். அப்போ அதனால் அந்த இது போடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு, இந்த பிளாஸ்டிக் கரண்டியில் இஞ்சி 1 ஸ்பூனு, கார்லிக் 1 ஸ்பூனு, பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு போட்டுட்டு நல்லா இந்த பச்சை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கணும். இந்த இதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. இந்த வெங்காயமும் இந்த இஞ்சியும் நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரியாணி பக்காவாக வந்துடும். எந்த ஒரு இதுவும் மாற்றம் தேவையில்லை, வேறு எதுவுமே இது தேவையில்லை. இதுதான் அடிப்படையே. இந்த பிரியாணிக்கு ஃபண்டமெண்டலே இது தான். ஆனியன் அப்படியே ப்ரௌனிஸாக வரணும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நான் இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு என்ன போடுங்க. ஏன்னா இப்போ உள்ள தக்காளிலாம் எல்லாம் குளோனிங் முறையில் வருது. நம்ம ஒரிஜினல் நாட்டு தக்காளியாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் தான் பாட்டிங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும், லப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் தயிரை கொஞ்சம் கூட்டிக்கிங்க, 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா. அப்போ 2 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூனு நான் போட்டேன். நான் 3.5 ஸ்பூனே போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு அதோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக நல்லா அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும் அந்த தயிர். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு வெந்த ஆயில் பிரியும். அது ஒரு நிமிஷத்துலேயே பிரிஞ்சு, நீங்கள் கிண்டையே பிரிஞ்சிடும். அது ஏன் அப்படின்னா இது அந்த புளிப்பு இதெல்லாம் அந்த ஆனியனில் இறங்குறதுக்கு, இஞ்சி பூண்டு அந்த இதில் சாறுறதுக்காக. இல்லைன்னா இது அப்படியே கட்டியாக திரண்டு வரும். சும்மா நம்ம ஒழுங்காக வதக்காமல் விட்டோம்னா அப்படியே கட்டியாக திரண்டு வரும். அதுக்காக தான் இது. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா அப்படி அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம கிண்டி விட்டுட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் இந்த பாருங்கள், ஒரு 10 செகண்ட் வந்தாலே இந்த மாதிரி வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்தது நம்ம தக்காளி, பச்சை மிளகா, இது மல்லி, புதினா கொஞ்சமாக ஒரு சும்மா ஒரு இப்படி 4 விரல் அப்படி கையில் சுருக்கிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சும்மா ஒரு 10 கொத்து கூட இல்லை, ஒரு 5 கொத்து போட்டு அதில் போடுங்க. அதில் போட்டு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எலுமிச்சம்பழத்தையும் அதோடு சேர்த்து புளிச்சு விடுங்க. கொதிக்கிறப்ப எல்லோரும் போட்டு புளிஞ்சு விடுவாங்க. நான் இந்த தக்காளியோட புளிஞ்சு விட்டால் தான் அது ஏன்னா ஹீட்டான ஒரு இதில் தக்காளி இது எலுமிச்சம்பழம் புளியக்கூடாது. அதனால் அந்த தக்காளி போடுறப்ப புளிஞ்சு விட்டோம்னா அது சூப்பராக இருக்கும். அதனால் அந்த தக்காளி போடுறப்ப எலுமிச்சம்பழம் போட்டு புளிஞ்சு விட்டுட்டு புதினா, மல்லி
என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. ஆனால் புதினா மல்லி கண்டிப்பாக போடணும். ஆனால் இதுவே புதினா மல்லி போடலன்னா நான் வந்து வேறு எது போட்டிருக்கேன். அதனால் அது சூப்பராக வந்து வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து புதினா மல்லி போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு இது காட்டியிருப்பேன். இதை போட்டு நல்லா கிண்டி இந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு மசியணும். அப்போ மசியும் போது தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த தக்காளி வந்து நான் சொல்கிற மாதிரி க்ளோனிங் தக்காளி தான். அதனால் இது வந்து கொஞ்சம் லேட்டாகும் மசிகிறதுக்கு. இந்த டயத்தில் என்ன பண்ணணும், சோம்பு ஒரு கரண்டி சின்ன ஸ்பூனில், ஒரு கரண்டி ஸ்பூனில் அரை ஸ்பூனு சீரகம், அந்த இதை எடுத்து வச்சோம்ல அதை வந்து அப்படியே இதில் கொட்டி இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும். அந்த கருக விட்டுறக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வந்து ஒரு டைம் வரும். எண்ணெய் பிரிஞ்சதை வருது பாருங்கள். அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வந்தோடனே தான் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஏற்கனவே மட்டனை வந்து சட்டியில் வேக வச்சுருக்கோம். ஏன்னா இதில் போட்டு வேகிறது கொஞ்சம் லேட்டாகும். மட்டனு, பீஃபு, மற்றபடி நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பாயில் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியே அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் மட்டனை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து இதில் அப்படியே அந்த இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதில் அப்படியே ஊற்றுறோம். அதில் ஊற்றி விட்டுட்டு அந்த தண்ணின்னு எல்லாத்தையுமே தான் சேர்த்து ஊற்றணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு தண்ணி அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் கறியை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் எந்த கப்பில் அரிசி போட்டிங்களோ, அதாவது பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5, கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ்லேயே கொஞ்சம் நின்று வேகும். அதுக்கெலாம் வந்து நீங்கள் 1க்கு 2 ஊற்றுற மாதிரி இருக்கும். சில பாஸ்மதி ரைஸ்லாம் அந்த இந்தியா கேட்டு அதெல்லாம் வந்து 1க்கு 1 தான் ஊற்றணும். அது டக்குன்னு வந்து வேகும். லாங்கு ரைஸு அதெல்லாம் 1க்கு 1 தான். அது மாதிரி பார்த்துக்கங்க, எந்த மாதிரி அரிசி இருக்கோ அது மாதிரி நீங்கள் அளவு வச்சு. பாஸ்மதி இந்தியா கேட் வந்து நீளமாக இருந்துச்சு அப்படின்னா, லாங் ரைஸ் இருந்துச்சுன்னா அது 1க்கு 1 ஊற்றுங்க. கொஞ்சம் சின்னதாக வச்சு, அதுவும் பாஸ்மதி ரைஸாக தான் இருக்கும், அது கொஞ்சம் நின்று வேகிற மாதிரி, அது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அதுக்கு 1க்கு 1.5 ஊற்றுங்க. இன்னொரு பாஸ்மதி ரைஸ் இருக்குது, அது வந்து நல்லா நின்று வேகும் அப்படின்னா அதுக்கு 1க்கு 2 ஊற்றி நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க. நான் வந்து இது ரைஸ் குக்கரில் வைக்கிறேங்கிறனால நான் வந்து 1க்கு 1 தான் இந்த இதுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 3 கப்புனா 4 கப்பு ஊற்றுவேன் தண்ணி. 3 கப்பு, 3க்குனா 3 ஊற்றுவேன். ஏன்னா தக்காளி, வெங்காயம் அது எல்லாம் அந்த மசாலாலாம் அதுவே ஒரு கப்பு 2 கப்புக்கிட்ட வந்துடும். அதனால் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் நான் 1க்கு 1 ஊற்றி இதில் வச்சுருவேன். அதே மாதிரி நீங்கள் தண்ணி, அந்த கறி தண்ணியாக வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதே மாதிரி நீங்களும் அந்த கப்பில் எந்த கப்பில் அரிசி போடுறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் வந்து தண்ணி அளவு ஊற்றி இதில் வச்சுருங்க. இதில் ஒரு மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சா போதும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கு மேலே இருக்கா என்ன பண்ணணும், மூடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், கொதிக்க விடும் போதே வற்றும் தண்ணி. கரெக்டாக ஒரு லெவலுக்கு வற்றினோடனே நீங்கள் அரிசியை போட்டு அது கரெக்டாக இது பண்ணிடுங்க. அது இதில் ஈஸி தான். அது ஒன்றும் பெரிய தண்ணி கூட போச்சு ஐயோ அம்மாலாம் பண்ணணும். டக்குன்னு மூடி எடுத்துகிட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அது தண்ணி வற்றிடும். நல்லா கறியும் நல்லா வெந்து வரும், தண்ணி வற்றிடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதெல்லாம் சரி பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தண்ணி கூட போயிடுச்சு, குறைஞ்சி போச்சுன்னா ஒன்றும் இல்லை. டக்குன்னு சூட வச்சு ஒரு கப்பு எவ்வளோ குறையுதோ டக்குன்னு சூடு பண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது சூடு பண்ணி ஊற்றவும் போது டக்குன்னு மிக்ஸ் ஆகும். நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது திரண்டு வந்து நிற்கும். அதனால் வந்து நீங்கள் அதை சூடு பண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு நிலையில் அரிசி போடும் போது தண்ணி கம்மியாக இருக்குன்னா அப்போ பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ அரிசி போடுறீங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த நார்மல் தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுல சுடு தண்ணி, அதே மாதிரி இந்த கறி வேக வச்ச தண்ணியும் பார்த்துக்குங்க. அதுவும் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் அந்த அரிசிக்கு ஊற்றுற அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும், போதுமான அளவுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு வைக்கணும். அப்புறமா நம்ம வந்து அரிசியை போட்டு இந்த கறி வெந்துருச்சு, நம்ம சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம். அதுக்கப்புறம் அரிசியை போட்டு இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் பார்க்குறேன், நல்லா கிண்டி விட்டுட்டு மேலே உள்ள மசாலா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு, அரிசியாக இருக்கும்போது இந்த போடும்போது தான் கிண்டணும். போட்டதுக்கப்புறம் தொடவே கூடாது. இந்த டயத்தில் வந்து உப்பு பார்க்கணும், புளிப்பு, உரப்பு
எல்லாத்தையும் இந்த சுள்ளுன்னு இருக்கணும். தொண்டையில் வந்து உப்பு கரிக்கணும். தொண்டையில் வந்து அப்படி லைட்டாக அப்படி கரிக்கணும். அதே மாதிரி லைட்டாக உப்பு உரப்பு இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த புளிப்பு, இந்த எலுமிச்சம்பழம் அந்த புளிப்பு வந்து அதுவும் தெரியணும். புளிப்பு, உரப்பு, காரம், புளிப்பு, உரப்பு, உப்பு, கரெக்டாக சொல்கிறேன்னா? புளிப்பு இருக்கணும், உரப்பு இருக்கணும், உப்பு இருக்கணும். இந்த 3 வந்து கரெக்டாக சுள்ளுன்னு இருக்கணும். ரொம்ப அப்படியே கரிக்கக்கூடாது. அப்படியே மெயில்டாக ஒரு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். பார்த்துட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரின்னு நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் பாருங்கள், எனக்கு வந்து அளவுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி கூட இருக்குது. ஏன்னா அந்த கறி தண்ணிக்கு நான் வெளில ஊற்ற முடியாது, குடிக்கலாம். ஆனாலும் அந்த ஃப்ளேவர் தான் ரைஸ்க்கு வரணும், பிரியாணிக்கு வரணும். அதனால் நான் அதை வந்து குடிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா தண்ணியும் ஊற்றி அப்படி ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபுல்லாக இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் நிறைய தண்ணி வந்துருச்சு பாருங்கள். அப்போ ஃபுல்லாக வந்துருச்சு. இவ்வளோ தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் ட்ரை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஹீட் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டோம்னா அப்படியே கம்மியாயிரும். அதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உப்பு போட்டேன்ல, எப்படி இருக்குதுன்னு நான் உப்பு பார்க்குறேன். எல்லாமே எப்படி வந்துருச்சு பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதனால் வந்து இந்த ஒன்றே போதும், புரியுதுங்களா? இந்த ஒன்றே நம்மளுக்கு போதும். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 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 பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த எசன்ஸு, இந்த கலரு, அந்த பொடி, இந்த பொடி அப்படிலாம் எதுவும் போட தேவையில்லை. இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மிளகாப்பொடியும் மஞ்சத்தூளும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு, இது ஹை ஃப்ளேம் இல்லை, லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன்ஸ்லாம் அந்த நல்லா ஹீட்டாக தான் இருக்கும். ஆஃப் பண்ணாலும் சரி தான், லோ ஃப்ளேம் வச்சாலும் சரி தான். நல்லா மிளகாப்பொடியும் மஞ்சத்தூளும் எதுக்கு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க மிளகா பொடி மட்டும் போட்டாலே போதும் அப்படின்ட்டு. தேவையில்லை, நீங்கள் மஞ்சள் பொடியும் சேர்த்து போடுங்க. நீங்கள் மிளகாப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு போடுறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூளும் போடுங்க. நல்ல இதாக வரும், சூப்பராக வரும், நல்ல ஒரு கலராக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக. அந்த மாதிரி வந்துருச்சு. நான் வற்ற விட்டுட்டு நான் மூடிட்டேன். மூடி பாருங்கள், திறந்த உடனே எப்படி வந்துருச்சு பாருங்கள். மேலே வந்து முள்ளாக எந்திரிச்சு நிற்கும். இந்த இதில் ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சோடனே அப்படியே மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா 20 நிமிஷத்தில் ஒரு 15 நிமிஷம் தான் இருந்துச்சு எனக்கு வெந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே முள்ளாக எந்திரிச்சு நிற்கும். அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்தோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் எடுத்து. அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழம் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச எலுமிச்சம்பழம் ஒரு பாதியை வெட்டி போடுங்க. நான் பாதியை வெட்டி தான் போட்டேன். நம்ம கறியெலாம் எப்படி பாருங்கள், அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அப்படியே அது ஹை ஃப்ளேமில் வச்சாலே எந்த கறியும், எந்த மீட், எந்த இதாக இருந்தாலும் விரைச்சிரும். அது அப்படியே ரப்பர் மாதிரி போயிடும். 5 நிமிஷம் தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்கு, அந்த கறியை ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக வச்சு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சிங்கனாலே நல்லா அப்படியே பூ மாதிரி வந்துடும். எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹார்டான கறியும் வெந்துடும், முத்துனா கறியும் வெந்துடும். பாருங்கள், ஒவ்வொரு அரிசியும் ஒட்டவே இல்லை. இந்த ரைஸ் ஒன்று ஒட்டலை. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு கலர் பொடியும் போடல, அப்படி இருக்குது கலரு. அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு அரிசியும் ஒட்டவே இல்லை. நான் தண்ணி அதிகமாக தான் ஊற்றினேன். ஆனாலும் பாருங்கள், அப்படியே இது வச்சு தண்ணியை அப்படியே ட்ரை பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து மூடியை போட்டு தம் போட்டேன். மூடியை போட்டுட்டு வச்சோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துருச்சு. ஒவ்வொரு அரிசியும் ஒட்டலை. எப்படி கலர் இருக்குது, கறி எப்படி வந்திருக்கு, எந்த குறையுமே இல்லை.
எந்த குறையுமே இல்லை. உங்களுக்கு கவுச்சி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சில பேர் பிரியாணி ஆக்கும் போது மிளகா பொடி மட்டும் போட்டால் போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கம் அப்படி நல்லா தூக்கலாக இருந்தால் அப்படி இருக்குங்கிறது பிடிக்கும். அதனால தான் சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகா பொடி, 2 ஸ்பூனுக்கு மேலே மிளகா பொடி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி போடுங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரக பொடி போடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். செம்ம ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பிரியாணி நம்ம வீட்டில் செய்வாங்கள்ல, அது அப்படியே கிடைக்கும். இதுதான் ஒரிஜினல் பாய் வீட்டு பிரியாணி. இப்போ எடுத்து அந்த மாதிரி தான் போட்டு தான் இப்போ செஞ்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. கறியை பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்ட்டு. நம்ம வந்து பெருசாக ஒன்றும் டான் மூணுலாம் குதிக்க தேவையில்லை. சிம்பிளாக வச்சு சிம்பிளாக ரொம்ப என்ன இருக்கோ அதை நார்மல் அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஐயோ 1 கேஜியில் தான் பண்ணணுமா, 1/2 கேஜியில் தான் பண்ணணுமா, அப்படிலாம் கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உண்மைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா வீடியோ கார்டெலாம் சொல்லலை. நான் நல்லா இல்லைன்னா வீடியோவாக தான் நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன், இல்லைனா அந்த வீடியோவே நான் போட மாட்டேன். அவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இது என்னோடய சேனலில் முதல் வீடியோ. இனிமேல் வந்து தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சமான டிஷ், உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நம்ம வந்து இதில் வந்து செஞ்சு போடுவோம். உங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம செஞ்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இனி வரும் காலங்களில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.